ஆக்சுவலா சொல்ல போனா நீ இந்த அளவுக்கெல்லாம் இறங்கி போகணும்னு அவசியமே கிடையாது. நான் நம்ம குடும்பத்தோட நிம்மதிக்காக ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறேன். அவ யாரோ ஒருத்தியா இருந்தா பிரச்சனை வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அவ வந்த வழியே தப்புடா. என்ன சொன்னாலும் எப்படி எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கவங்க கிட்ட நம்ம எது பேசினாலும் வாக்குவாதம் தான் ஆகும். அது நமக்கு எந்த பிரயோஜனமே கொடுக்காது மாறா. சரி, அவளை கண்ட்ரோல் பண்ண முடியலல்ல, அது உனக்கே தெரியுது. அதுக்கப்புறமா அவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கணுமா? இப்ப அவளை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்றியா? எப்படி சொல்லு. சரி, அவளையே ராகவனையும் வேணா தனியா அனுப்புவோம். அவங்க போய் தனி கொடுத்தனம் பண்ணி பார்க்கட்டும். ஏன் இந்த வீட்டுல இருந்து எல்லாத்தோட நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்கணும்? டேய், எல்லாம் புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? வேற எப்படி பேச சொல்ற? தப்பு பண்ணது ராகவன், அந்த தண்டனை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிக்கிறான். நீ என்ன பண்ண? அப்பா என்ன பண்ணாரு? சும்மா எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இத்தனை நாள் நான் ஜெயில இருந்தப்ப கூட இந்த குடும்பம் இவ்வளவு பதட்டமா இருந்திருக்காதுப்பா. இவளை பார்த்தா ஏதோ வீட்டுக்குள்ள பாம்பு பூந்த மாதிரி எல்லாரும் திக்கு திக்குன்னு சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது சாமி. அவளை வெளியே அனுப்புறதுக்கு நம்ம இவ்ளோ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஈஸியா வெளியே அனுப்பிடலாம். ஆனா அவ கூட போற மாமாவோட நிலைமைய பாரு. அவர் என்ன பாடுபடுவாருன்னு யோசிச்சியா? இங்க பாரு, அவ நம்ம வீட்ல உரிமை கொண்டாடுறா. இந்த வீட்ல தானும் ஒரு ஆளுங்கிறத நிரூபிக்க பாக்குறா. அவ பண்ற அத்தனையுமே அட்டென்ஷன் சீக்கிங் மாறா. புதுசா வீட்டுக்குள்ள வர மருமகளுங்க 4 நல்ல காரியத்தை பண்ணி மாமனார் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஏதாவது இப்படி பண்ணுவாங்க. இந்த மாதிரிதான் இவளும் பண்றா. ஆனா நம்ம குடும்பத்துல அவதான் என்னமோ பெரிய ஆளுன்னு நிரூபிக்கணும்னு ட்ரை பண்றா. போகட்டும். எத்தனை நாள் தான் அவ இப்படியே இருக்க முடியும்? போக போக அவ நம்மள புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவா. என்ன நம்பு, நீயும் நம்பு. மாறா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. அதுல உன்ன அவ பேசும்போது பரவாயில்ல, என்னதானே பேசினா நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், விடு. இவ பொறுமைக்கு அடுத்த வருஷம் அவார்டு வேணா கொடுக்க சொல்லலாம். சரி.